மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். சட்டக்கல்லூரி சென்னையில் இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஹாஸ்டல் வசதி சரியில்லை என்று ரோட்ல வந்து போராட்டம் பண்ணாங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம். இங்க சென்னையில் இருக்கிற சட்டக்கல்லூரி ஹாஸ்டலினுடைய விடுதியினுடைய நிலையே இப்படி இருக்கும் பொழுது நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற அட்டப்பாடி கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆனைக்கட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு எஸ்டி ஹாஸ்டலினுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைக்கட்டி பகுதியில் இருக்கிற பழங்குடியின மக்கள் வசிக்கின்ற அந்த ஹாஸ்டலுக்கு நான் போயிருக்கேன். அந்த ஹாஸ்டல் ஒரு வசதியும் கிடையாது. அந்த வார்டன் மட்டும் சுகமா இருப்பாரு அங்க, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஹாஸ்டல்ல வச்சுக்கிட்டு இது சமூக நீதி ஹாஸ்டல்னு ஒரு இந்த போலி திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஆட்சி வந்து பேர் மாற்றுறதுல மட்டும் ஒன்றும் நடக்க போறதில்ல. அதனால அவர்கள் உண்மையான மக்கள் மேல நம்பிக்கை இருக்குன்னா, மக்கள் மாணவர்கள் மேல பற்று இருக்குன்னா அவர் ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் போய் பார்த்துட்டு அந்த ஹாஸ்டலுடைய மேம்பாட்டிற்கு நிதி ஒதுக்கி அந்த ஹாஸ்டல்களை மேம்படுத்த வேண்டும். அதே மாதிரி காலனிகளை ஒழிக்கிறோம். என்னத்தை ஒழிச்சிருக்கீங்க? காலனியில இந்த எல்லா பல ஊர்களில் தீண்டாமை இருக்கிறது. இன்னும் சும்மா மாறு தட்டி கொள்ளுகிறாங்க இவங்க. பல கிராமங்களில் தீண்டாமை கொடுமை இருக்கிறது. பல கிராமங்களில் ரெட்டை சுடுகாடு, பல கிராமங்களில் கோயில்களுக்கு போக முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு சமூக நீதி ஹாஸ்டல்ன்ற சும்மா இன்னைக்கு ஒரு வெற்று அறிவிப்பை வெளிவிட்டு விட்டு ஊர் பூரா சுத்துறாரு. ஒரு ஹாஸ்டலை போய் அவரும் அவருடைய மகனும் துணை முதலமைச்சரும் ஏதாவது கொஞ்சம் பேர் பிரிச்சு, நான் 2 மாவட்டத்தில் ஹாஸ்டல் பார்க்குறேன், நீங்க 2 மாவட்டத்தில் ஹாஸ்டலை பாருங்க, அப்படி பார்த்துட்டு வந்து இதை ஒரு சமூக நீதி ஹாஸ்டல்னு சொல்லியிருந்தா கூட ஒரு மனசுக்காவது ஒரு திருப்தி இருக்கு. எந்த ஹாஸ்டலையும் பார்க்கல, எந்த ஹாஸ்டலையும் விசிட் பண்ணல. ஒரு ஹாஸ்டலினுடைய தரமும் எந்த ஹாஸ்டலினுடைய தரமும் கிடையாது. அதை போய் இன்னைக்கு சமூக நீதி ஹாஸ்டல் என்று சொல்லி இருப்பது போலி திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிரிப்பா சிரிக்கிறது தான் நம்ம காட்டுறது. அதே போல சகோதரர்களை அங்கன்வாடி சென்டர்ஸ் ஊட்டிலாம் அவங்களுக்கு வாழ்வாதாரமே சின்ன சின்ன அங்கன்வாடி சென்டர்ஸ் தான். ஊட்டியில் இருக்கிற அல்லது மலைவாழ் மக்கள் வதிக்கிற பகுதியில் இருக்கிற அங்கன்வாடி சென்டர்களை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணக்கூடாது, அதையெல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே போல சிவகாசி பட்டாசு விபத்து என்பது ஒரு வாடிக்கையா இருக்கிறது. தொழிலாளர்கள், தொழில் நிறுவனங்கள், இதுல அரசாங்கமும், ஏன்னா போன வாரம் தான் பார்த்தோம் நம்ம கிட்டத்தட்ட 6 பேருக்கு மேல உயிரிழந்தாங்க. நேற்றைக்கு ஒரு விபத்து. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அங்க சரியான தொழில் நிறுவனங்களுக்கு ஆகட்டும் அல்லது தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு விதிமுறைகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தமிழக அரசாங்கம் அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்ற அந்த இயக்கத்தை இன்றைக்கு 4 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் என்னுடைய நீலகிரி தொகுதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறாங்க. நானும் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய வானதி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் இன்று மாலை பங்கேற்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.